يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم. நீங்க மகனுக்கு சொன்னீங்க, சுபஹ் எழுப்பாட்டீங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கணவன் எழும்பி தன் மனைவிக்கு சுபஹ் நேரம் கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல தெளிக்கிறார். என்ன செய்யறார்? கோவம் வந்துருமே, எந்த வீட்டில் தூங்குற எனக்கு தண்ணி அடிக்கியா? இல்லை, மனைவியை பக்குவப்படுத்தி வச்சுக்கொள்ளும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சுபஹ் தொழுகை கொஞ்சம் தண்ணியை முகத்துல அடிச்சுடுறார். எழும்புங்க தொழுங்க, ரஹ்மத் கிடைச்சு. எவ்வளவு பாக்கியம்! புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை ஒரு உம்மத்தாக அல்லாஹ் படைத்தான். ஒரு உம்மத் என்றால் ஒரு சமூகம்தான். இந்த ஒரு உம்மத்துக்கு ஒரே ஒரு ரப் அல்லாஹ் மாத்திரம்தான். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு சமூகம்தான், நான் மாத்திரம் உங்களுடைய ரப், என்னை இபாதத் செய்யுங்கள். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன். நிச்சயமாக இந்த சமூகம், அதாவது எப்பொழுது அல்லாஹ் இந்த பூமியை படைத்தானோ ஒரு உம்மத்து தான் இந்த பூமியில் இருந்தது. அந்த உம்மத் அல்லாஹுவை இபாதத் செய்யும் உம்மத். கண்ணியமிக்க சகோதரர்களே, சில தலைவர்கள், சில மனிதர்கள் அந்தந்த காலத்தில் சமூகத்தை பிரித்து விட்டார்கள். ஒன்றாக இருந்த உம்மத்தை புது புது மதங்களை உருவாக்கி பிரித்தார்கள். இதற்கு ஷைத்தான் சிந்தனைகளை இட்டான். ஆனால் இந்த உலகத்தில் 1000 வருடம் அல்லாஹுவை மாத்திரம்தான் மனிதர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்துக்கு பிறகு ஷைத்தான் சிலை வணக்கத்தை உருவாக்கினான். இந்த உம்மத் இரண்டாக பிரிந்தது. அல்லாஹுவை இபாதத் செய்யக்கூடிய ஒரு உம்மத் என்றும் சிலை வணங்கக்கூடியவர்கள் என்றும் இரண்டாக பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி எல்லோரும் அல்லாஹுவை இபாதத் செய்யுங்கள் என்ற அழைப்பின் பக்கம் அழைத்தார்கள். இந்த உலகத்தில் ஒரு உம்மத்து தான் இருக்க வேண்டும், 2 உம்மத் இருக்கக்கூடாது. சகோதரர்களே, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் வந்த சமயமும் சிலை வணக்கம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இருந்த நும்ரூத் என்ற மன்னனோடு தன்னுடைய 18 வயதில் விவாதம் செய்தார்கள். 18 வயது பிள்ளை வாலிபர் நும்ரூதோடு விவாதம் செய்தார்கள். எதற்கென்றால் இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தாக மாற்ற வேண்டும். இந்த பூமியில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. இதுதான் உம்மத். 18 வயதில் நும்ரூதோடு பேசுகிறார்கள், ஒரு மன்னனோடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் இத் கால இப்ராஹீமு ரப்பியல்லதி யுஹ்யி வ யுமீத் கால அன உஹ்யி வ உமீத். போய் சொன்னாங்க என்ன தெரியுமா? நும்ரூதுடைய மன்னனிடம், என்னுடைய அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குன்றான். உயிரை கொடுக்கிற அல்லாஹ், மௌத்தாக்குற அல்லாஹ். நும்ரூத் உடனே என்ன செய்தான்? 2 பேரை எடுத்தான். ஒருவருடைய கழுத்தை வெட்டினான், மற்றவரை சும்மா விட்டான். சொன்னான், நானும் உயிரை கொடுத்தேன், நானும் மௌத்தாக்கினேன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனையில் அல்லாஹ் போட்டான், இப்ப சொல்லுங்க, فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب. என்ற அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து உதிக்க வைக்கிறான். உங்களால முடியுமாக இருந்தா சூரியனை மேற்கில உதிக்க வைங்க பாப்போம். ஏழுமா நும்ரூதால அல்லாஹ் சொல்றான், ஃபபுஹிதல்லதி கஃபர். அந்த இடத்துல வாய் அடைச்சிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாடுபட்டது ஒரு உம்மத்தாக மாத்துறதுக்கு.
ஒரு உம்மத் என்றால் என்ன? உலகத்தில் அல்லாஹுவை இபாதத் செய்யக்கூடிய மக்கள் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியொரு உம்மத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிய துவாக்களில் மிக முக்கியமான துவா என்ன? காபாவை கட்டியதற்கு பிறகு அவங்க கேட்ட துவா, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக ومن ذريتنا أمة مسلمة لك. யா அல்லாஹ், என் பிள்ளைகள்ல முஸ்லிமான உம்மத்தை ஆக்கிறியா அல்லாஹ். உம்மத்தம் முஸ்லிமா, முஸ்லிமான உம்மத்தை ஆக்கியா அல்லாஹ் துஆ கேட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டது வேறு உம்மத் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டது அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் தான். தௌராத் இறக்கப்பட்டது இதே ஒரு உம்மத்தின் அடிப்படையில் தான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த பனு இஸ்ரவேலர்கள் நாங்க வேற உம்மத் என்று பிரிஞ்சு கொண்டார். இஸ்ராயில் யஹூதிகள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய கொள்கை என்னன்னா, உலகத்திலே ஆக சிறந்த படைப்பு நாங்க தான். அதனாலதான் அவங்க சொல்லிட்டாங்க என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் அல்ல, அவங்களோட கருத்து. அதற்கு பிறகு வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல கொண்டு வந்தாங்க, இதே உம்மத்துக்கு தான். ஆனா கிறிஸ்தவர்கள் வேறையாக பிரிந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னார்கள், லவ் கான மூசா ஹய்யன் மா வஸஅஹு இல்ல இத்திபாஇ. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வாழ்ந்தால் அவர் என்ன பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்கன்னு நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது அவருடைய இன்ஜீல உயிர்ப்பிக்கிறதுக்கு அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இந்த உம்மத்தில் தான் இருப்பார். ஒரு உம்மத்து தான் சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தாக ஆக்கும். இன்று பல உம்மத்து இருக்குது, யஹூதியத், நஸ்ரானியத், முஷ்ரிக். எங்களுக்குள்ள முஸ்லீம்களுக்குள்ள விளப்பம் இல்லாம எத்தனையோ கூட்டம். அல்லாஹ் எங்கட கடைசி சமூகத்துக்கு 3 சிறப்புகள் அல்லாஹ் தந்திருக்கின்றார். நாங்க கடைசி உம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத். எங்களுக்கு 3 சிறப்புகள் இருக்குது. முதலாவது சிறப்பு என்ன தெரியுமா? وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. அல்லாஹ் சொல்றான், உங்களை உம்மத்தன் வசத்தாவாக நாங்க ஆக்கி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது எங்கட சிறப்பு. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அனைத்து சமூகத்துக்கும் எங்களை சாட்சியாக எழுப்பாட்டுவான். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சொல்லும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு வரல, இஸ்லாத்தை சொல்லி தரல. அந்த நேரம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்லுவோம் வந்தார், நாங்க சாட்சி சொல்றாங்க. உம்மத்தன் வசதா. இரண்டாவது சகோதரர்களே, வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர். அல்லாஹ் சொல்றான், இந்த உம்மத் எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ்ட கட்டளை, மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கும். செய்யறோமா இந்த வேலையை சகோதரர்களே? நாங்க சிறந்த உம்மத் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நாங்க மட்டும் தொழுதுட்டு, நாங்க மட்டும் நோம்ப பிடிச்சிட்டு இபாதத் செஞ்சுட்டு இருப்போம் என்றா மற்ற மக்கள் வழிகட்டில் போயிடுவாங்க. எங்கட மனைவிக்கு கூட இன்றைக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. எங்கட பிள்ளைகளுக்கு அவன் ஏதாவது செஞ்சுட்டு போட்டும் இல்ல. இந்த உம்மத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? யதுஊன இலல் கைர், நலவின் பக்கம் அழைக்கும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவலும் கெட்டதை தடுக்கும். இந்த உம்மத்துடைய சிறப்பம்சம் சகோதரர்களே. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகமாக நீங்க மாறிட்டீங்க. நாங்க ஏன் சிறந்த சமூகமாக மாறிட்டோம்? என்ன காரணம்? எங்களோட சிறப்பு சகோதரர்களே, குறைஞ்ச ஆயுள். நாங்க தொழுகிறோம், இபாதத் செய்யறோம். ஆனா சிறப்பு ஏன் தெரியுமா? நல்லத மக்களுக்கு ஏவனும் கெட்டதை தடுக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க, நீங்க செய்றீங்களா?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்துடைய விளக்கம் சொன்னாங்க, இந்த வேலையை செய்தா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கு. சாப்பாட்டுக்கு கூப்பிடுறோம், எங்களோட ஃபங்க்ஷன்களுக்கு கூப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே, உலமாக்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை இது என்ன? குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துமினூன பில்லாஹ். ஏவிட்டே இருக்கோம், நல்லதை சொல்லிட்டே இருக்கோம், கெட்டதை தடுத்துட்டே இருக்கோம். இது எங்களோட ஒவ்வொருத்தருடைய கடமை சகோதரர். அதனால தான் எங்களுக்கு சிறப்பு. இந்த 3 சிறப்பும் எங்களுக்கு இருக்கு. உம்மத்தன் வசதா வல்தக்கும் மின்கும் உம்மா குந்தும் கைர உம்மா. இந்த 3ம் இல்லைன்னா எங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை. கடைசியாக வந்த சமூகம் நாங்க. ஆனா முதலா சொர்க்கம் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்வோம் நாங்க? முதலா இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், ஏனைய சமூகம் எல்லாம் எங்களுக்கு பிறகுதான் சொர்க்கம் வரும். கடைசியாக வந்த நபி எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா முதலா சொர்க்கம் போறது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல சகோதரர்களே, கடைசியாக வந்த சமூகம் நாங்க. அல்லாஹ் ஆர்டர் அனுப்ப மாட்டான். முதலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் இல்ல. முதலா சொர்க்கம் போறது நாங்க தான். நாங்க சொர்க்கம் போகாத வரையில் வேற யாரும் சொர்க்கம் போயிடாது. ஏன்? இப்ப கடைசியா உலகத்துல வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 5000 6000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில வாழ்றோம். ஆனா நாங்க முந்தி பேய்த்துருவோம். காரணம் என்ன? என்ன காரணம் சகோதரர்களே? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் தொழுதாங்க, எங்களோட கூட தொழுதாங்க, நோன்பு பிடித்தாங்க, ஜகாத் கொடுத்தாங்க, எல்லாம். அவங்களோட ஷரியத் மிக கஷ்டமானது, எங்களோட ஷரியத் மிக லேசானது. எங்களுக்கு 5 நேர தொழுகை தான், 1 மாத நோன்பு தான், 2.5 வீதம் ஜகாத், அவ்வளவுதான். ஆனா நாங்க ஏன் முதல் சொர்க்கம் போறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களோட ஒவ்வொருத்தர் மீதும் பொறுப்பு இருக்கு. மௌலை மாறுற பொறுப்பு, உலமாக்கல்ற பொறுப்பு நினைச்சு கொள்ளாது. அதனாலதான் முஅத்தின் இருக்காரு, முஅத்தின் வாங்க செல்ற முஅத்தின், இவர் அதான் சொன்னதோட நாங்க என்ன துவா ஓதுவோம்? நம்ம எல்லோருக்கும் பாடம் துவா. முஅத்தின் அதான முடிச்சதோட என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா. யா அல்லாஹ், உன்னுடைய பூர்த்தியான அழைப்பை ஏற்றுக்கொள்றோம். இந்த முஅத்தின் இருக்கிறாரே, பாங்க சொன்னவர், தொழுகைக்கு கூப்பிட்டவர், இவருக்குரிய நன்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், கிழவன்மார் பாங்க செல்றது, கொஞ்சம் கிழவன்மார பாங்க ஸ்ரீலங்கால செல்வாங்க. எங்க அசர செல்வாரு, முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்குறியா, நீ வாழ்ந்துடையும் படா செத்துடையும் படா, வாழ்ந்தாலும் குழப்பம் செத்தாலும் குழப்பம். முஅத்தினத்தை போடுமே பள்ளி, வாழ்ந்துட்டா தொழில் விட்டுட்டு போய் தருவார். முஅத்தினுக்கு அப்படித்தானே சம்பளம், 10,000 ரூபாய் தான் ஸ்ரீலங்கால சம்பளம். ஏன் ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது இல்லை முஅத்தினுக்கு? ஏன் கொடுக்கறது இல்லை? அது கணக்கில்லாத தொழில். ஆனா கியாமத்துடைய நாளையில தலைவர்கள் முஅத்தின்மார் தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமத்தி அல் முஅத்தினூன். கியாமத்துடைய நாளையில முஅத்தின்மார் கழுத்து நீளமா இருக்கும். எல்லாருக்கும் விளங்கும், ஓ இவர் கனடால முஅத்தின், இவர் ஸ்ரீலங்கால முஅத்தின், இவர் இந்தியால முஅத்தின். ஏன்? தொழுகைக்கு கூப்பிட்டது, தொழுகைக்கு அழைக்கிற அந்த பொறுப்பு இருக்கிற சகோதரர்களே, சாதாரண ஒன்றல்ல, அவ்வளவு உயர்ந்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅத்தினுடைய சத்தம் எங்கெங்கெல்லாம் கேட்குமோ அந்த இடத்துல உள்ள மனிதன், ஜின், கல் எல்லாமே கியாமத்தை சாட்சி. இவர் அதான் சொன்னார், இவர் கூப்பிட்டார், தொழுகைக்கு கூப்பிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு பகுதி இது. நாங்க முழு இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுறோம். ஒருத்தர முஸ்லிமா பிறந்தவர் தொழாம இருக்கிறார், ரூம்ல இருக்கிறார், தொழுகை இல்லை, நாங்க ஒரு வார்த்தை சொல்றோம், தொழுங்கப்பா. அவர் போய் தொழுதுட்டார், பூர்த்தியா நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், பூர்த்தியா நன்மை கிடைக்கும் சகோதரர்களே. ஜகாத் கொடுக்கிறார், இல்ல ஜகாத் கொடுங்கன்னு சொல்றோம். ஹஜ்ஜி செய்யல, இன்னும் ஹஜ்ஜி செய்யுங்கப்பான்னு ஹஜ்ஜி செஞ்சிட்டார் அவர். எங்களுக்கு என்ன நன்மை? அவர் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை எங்களுக்கு வந்துடும். அவர் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை எங்களுக்கு வந்துடும் சகோதரர்களே. இதுதான் தாவத், இதோடைய கூலி இதுதான். நீங்க மகனுக்கு சொன்னீங்க, சுபஹ் எழுப்பாட்டீங்க, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கணவன் எழும்பி தன் மனைவிக்கு சுபஹ் நேரம் கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல தெளிக்கிறார். என்ன செய்யறார்? கோபம் வந்துருமே,
எந்த வீட்டில் தூங்குற எனக்கு தண்ணி அடிக்கியா? இல்லை, மனைவியை பக்குவப்படுத்தி வச்சுக்கொள்ளும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஏன்? சுபஹ் தொழுகை கொஞ்சம் தண்ணியை மோத்துல அடிச்சுடுறார், எழும்புங்க தொழுங்க, ரஹ்மத் கிடைச்சது. எவ்வளவு பாக்கியம்! இதே போல கணவன் தூங்குறார், மனைவி எழும்பி ஒரு துளி தண்ணிய, ஏன்? தாவத்து தானே இது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல முயற்சி பண்ணது இருக்குதான், முழு உலகத்தையும் ஒரு உம்மத்தாக ஆக்கும். அந்த காலத்துல யஹூதிகள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, முஷ்ரிக்குகள், முழு பேட்டையும் போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சொல்றான் இல்லையா? காஃபிர்களே சொல்லுங்க நபியே, போய் கூப்பிட்டாங்க. இமாம் பின் சாலபா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஏன்னா பெரிய சிலை வச்சிருந்த ஒரு இமாம். கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, எல்லோரையும் கூப்பிட்டாங்க. யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, தாலௌ இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும். எல்லாரும் வந்தாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. எந்த அளவுக்குண்டா, மஸ்ஜிது நபவியில மதீனாவுல ஒரு ஓரத்துல வந்து கிறிஸ்தவர்கள் வணங்குவாங்க. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யஹூதி இருந்தார், பெரிய ஆலிம். நபி அவங்களோட பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஸைத் இப்னு சுஅனா கிறிஸ்தவ ஆலிம், நபியுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பு வணங்கி பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்க செய்த வேலை இதுதான், தாவத். அழைத்தாங்க அழைத்தாங்க சகோதரர்களே, நண்பர்கள் அழைத்தாங்க, குடும்பங்களை அழைத்தாங்க. நபி அவங்க இஸ்லாத்துல 4 பேர் தான். நபியுடைய ஆரம்பம் எத்தனை பேர்? 4 பேரா இல்லையா? யார் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா. 4 பேர் தான். 4 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொண்டு வந்து வச்சாங்க? 1,24,000 பேரை ஆக்கின இதால தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது 4 பேர் இருக்கல, 1,24,000. ஆனா ஆரம்பம் 4 பேர் தாவத் கொடுத்து 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 கொடுத்து. பத்ர்ல கலந்து கொண்டவங்க எத்தனை பேர்? 313 பேர் தான். ஆனா உஹதுல எத்தனை பேர்? 1000 பேர் ஆயிட்டு. ஹுதைபியா உடன்படிக்கையில எத்தனை பேர்? 1400 பேர் ஆயி கூடுது. இப்ப மக்காவுடைய வெற்றியின் பொழுது 1400 2 வருடத்துக்குள்ள 10,000 ஆயிட்டு. சஹாபாக்கள் 10,000 பேர். மக்காவுடைய வெற்றிக்கும் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கும் 2 வருடம், 8 10 ஹிஜ்ரி 8 10. ஹஜ்ஜத்துல் வதாவுல நபியவங்க இருக்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள்? 1,24,000 பேர் உருவாக்கிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபியவங்க சொல்லுவாங்க சஹாபா, லஅய்யஹ்திய பிகல்லாஹு ரஜுலன் வாஹிதா, உங்களை கொண்டு ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நேர்வழி கிடைச்சா, உங்களால ஒரு ஆளுக்கு நேர்வழி கிடைக்கிறவங்களுக்கு போதும். என்ற பேச்சால, என்ன நடத்தையால எத்தனை பேருக்கு நேர்வழி கிடைச்சிருக்கு சகோதரர்களே. நபி அவங்க துஆ கேட்டாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுல 1,24,000 பேரை பார்த்து நபி அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க. என்ன பொறுப்பு? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமாக இருந்த எத்தி வை. அதான் இஸ்லாம் பேசுறது. மௌலைமார் மட்டுமல்ல, ஜும்மா மட்டுமல்ல, நீங்க நாங்க இஸ்லாத்தை பேசுறத விடுவோமாக இருந்தா நடக்கிற நோய் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை விட்டு மக்கள் போயிடுவாங்க. இஸ்லாத்தை விட்டு மக்கள் போவாங்க. ஏன்? நாங்க பேசாம விட்டா. இது இல்ல மௌலைமார் மட்டும் பேசட்டும், ஜும்மால மட்டும் இஸ்லாம், மத்த இஸ்லாம் பேசக்கூடாது. நாங்க சேர்றோம், கூட்டாளிமார் சேர்றோம், சாப்பாடு, இதுல இஸ்லாம் பேசக்கூடாது என்று நீங்க தடை விதித்தீர்களாக இருந்தால் நடக்கிறது ஒன்றே ஒன்று. என்ன தெரியுமா சகோதரர்களே? இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய், கொஞ்சம் கொஞ்சமா தான் இஸ்லாம் போறது. முர்த்தத் நடக்க ஆரம்பிக்கும், இர்திதாத் வந்துரும். அதான் நபி அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல பயந்து சொன்னாங்க, என்ன? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பத்தி ஒரு விடயம் தெரியுமா இருந்தாலும் நீங்க தப்லீக் செய்யுங்க, ஏற்றி வை. அதுபோல் நபி அவங்க துஆ கேட்டாங்க. என்ன லேசி இல்லை இஸ்லாம் பேசுறது. இஸ்லாம் பேசும் பொழுது எதிரிகள் உருவாகிடுவாங்க. இஸ்லாம் பேசும் பொழுது என்ன நடக்கும்? இப்ப நீங்களே எங்களுக்கு எனக்கு இது தேவையில்லாத வேலை. எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்க, எனத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஹசரத் எடுத்து போட்டோம் தலையில, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு தேவையா ஹசரத்? இதெல்லாம் பேசிட்டீங்க, கனடால வந்து இதுக்காக வந்தீங்க நீங்க? எப்படி கேள்வி? இதெல்லாம் பேசியா கனடாக்கு வந்தீங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, நபியுடைய துஆ, நபி அவங்க துஆ கேட்டாங்க. என்ன? நப்பரல்லாஹும் ரஅன், யா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கு யா அல்லாஹ். எப்படி அழகாக்குவான் அல்லாஹ்? சமிஅ மகாலதி, என்ற பேச்சை கேட்டு பாடமாக்கி அதை மக்களுக்கு எத்தி வைத்தானே, அந்த முகத்தை அல்லாஹ் அழகாக்குன்னு நபி அவங்க துஆ கேட்டாங்க.
ஆகவே சகோதரர்களே, உலமாக்களுடைய வேலை மட்டுமல்ல நல்லதே ஒரு கெட்டதை கண்டுட்டோம் அதை தடுக்கிறது. மக்கள்கிட்ட நல்லதை ஏவ ஏவ நலவு கூடும் இன்ஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு துவா கேட்டிருக்கிறார். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் துவா செய்யுங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட விருப்பமான மனைவி ரசூலுல்லாஹ்க்கு இருக்க இல்லை. அவ்வளோ ஆயிஷாவோட அன்பு வச்சிருந்தார். ஒரு தடவை துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய முன் பின் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷத்தை துள்ள தொடங்கிட்டாங்க. இவ்வளவு நபியும் துவா கேட்டுட்டாங்களே. அப்ப சொன்னாங்க, ஆயிஷா ஒரு தடவை துவா கேட்டது சந்தோஷப்படுறீங்களே, நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்துக்கு துவா கேட்கிறேன் ஆயிஷா. உம்மத்துண்டா யாரு? நாங்க தான் உம்மத். ஒவ்வொரு தொழுகை பர்லு சுன்னத் என்று சொல்ல எங்களுக்கு துவா கேட்டாங்க நபி அவங்க. இப்ப நாங்க பிறக்க முந்தி எங்களை வாப்பாவும் துவா கேட்டுறீங்க மாட்டார் எங்களுக்கு. ஏன்னா என்ன பிள்ளைன்னு தெரியாது அவருக்கு. ஆனா நாங்க பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில போய் நாங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிறோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கல்புல இருக்கு, வேற ஒன்றும் இல்லை எங்கட கல்புல. நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலா நபியை பார்க்க இருக்கிறோம் ஹவுதுல் கௌசர்ல. எங்க ஹவுதுல் கௌசர் தடாகம் இருக்குது, தண்ணி குடிக்கிற இடம். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால தண்ணி குடிக்கணும் வாங்க. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மலக்குகள் தான் போலின்னு செய்வாங்க. அப்ப மதீனால இருக்குதே நபியுடைய மிம்பர், இது நபியுடைய ஹவுதுல இருக்கும். நபி அவங்க ஹவுதுல இருந்து கொண்டு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரையும். உயரமா நடந்த அந்த மிம்பர் பார்த்தா தண்ணி கொடுப்பார். தண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது சத்தம் ஒன்று கேட்கும் பின்னால. மலக்குகள் கொஞ்சம் பேரை துரத்துவாங்க, வராத இந்த சஃபுக்கு வந்துடாத தண்ணி குடிக்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இது யார், ஏன் துரத்துறீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? உங்களோட மௌத்துக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி அணுவளவு கவலை இல்லை. இவ்வளோ இரக்கமுள்ள துவா கேட்ட நபி அவங்க சொல்லிடுவாங்க, அவங்கள காட்டாதீங்க இந்த முகத்துக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால குடிக்கும் ஹவுதுல் கௌசர். அப்ப என்ன செய்யும்? நபி அவங்க கொண்டு வந்த இஸ்லாத்தை நாங்களானே பாரம் எடுக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில ஹபீபை ஞாபகப்படுத்துவாங்களா எங்கேயாவது? இப்ப நீங்க உலகத்துல இன்றைக்கு கூட்டாளிமார் சாப்பிடக்கூட கூட்டாளி ஞாபகம் வருது, மனைவி பிள்ளைகள். கியாமத்துடைய நாளையில யாரையாவது ஞாபகம் வருமா? சொன்னாங்க ஆயிஷா, 3 இடம் இருக்குது, யாரும் யாருடைய ஞாபகம் வராது ஆயிஷா. ஒன்று இந்த கதாயிரு சுஹஃப், ஏடுகள் கொடுக்கிற நேரம், வலது கை இடது கை, இந்த நேரம் மனைவி பிள்ளை ஒத்தர ஞாபகம் வராது. ஆனா எங்களை ஞாபகப்படுத்துற ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். சகோதரர்களே, அவ்வளோ எங்களோட இரக்கமா இருப்பாங்க. ஆனா நாங்க இரக்கமா இல்லையா? நாங்க எங்களோட இரக்கம் எவ்வளவு தூரம் இருக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். என்கிற நேரங்களை எதுக்கோ செலவழிக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். ஷஃபாத்துடைய ஹதீஸ், பெரிய ஹதீஸ், புகாரி. சகோதரர்களே, அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இயலாம நாங்க எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி ஓடுவோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான நாள் அந்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் கெஞ்சுவோம், நாங்க எல்லாரும் சேர்ந்துதான், நீங்க தான் எங்களோட வாப்பா, அல்லாஹ் கிட்ட பேசுங்க. அவர் உடனே சொல்லுவாரு, நான் அல்லாஹ் சாப்பிடுவானாண்ட பழத்தை சாப்பிட்டேன், என்னால பேசல. நீங்க நூ அலைஹிஸ்ஸலாத்துல போங்க எல்லாரும். உடனே நாங்க எல்லாரும் நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஓடி வருவோம். நீங்க தான் முதல் நபி உலகத்தில், அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நான் என் மகனுக்கு துவா கேட்டதால அல்லாஹ் கோபம் அடைஞ்சிருக்கிறார், அதனால என்னால முடியாது, நீங்க போறதா இருந்தா போங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நாங்க எல்லாம், பெரிய ஹதீஸ் இது, சுருக்கி சொல்றேன், ஒரு நேரம் இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடி வருவோம் நாங்க எல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில 3 பொய் சொல்லியிருக்கிறேன், அதால் அல்லாஹோட பேச இயலாது. நஃப்சி நஃப்சி, நான் என்ன பார்த்து கொள்றேன், உங்களை பார்க்கல அன்னைக்கு. சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவர் மேலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி முடிவு ஒன்று தருவாங்க, யார் தெரியுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து போங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அல்லாஹ்வோட கோபம் அப்படி இருக்கு, அல்லாஹ் அப்படி கோபம் அடைஞ்சிருப்பான் அன்றைக்கு.
உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுவாங்க. சுஜூதுல விழுந்து அல்லாஹ் புகழ தொடங்குவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அந்த நேரம் அல்லாஹ் நீ உதிப்புல போடுவான், அல்லாஹ் புகழ 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 அல்லாஹ்ட கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அல்லாஹ் உடனே சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் சல் துஅத, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்குங்க, கேளுங்க நான் தாரேன். உடனே நபி அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகள் ஃபாத்திமா, என் பேரப்புள்ள ஹுசைன், என் மகன் இப்ராஹிம் இல்ல, உம்மதி, யா அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகா. எவ்வளவு இரக்கம் இருந்திருக்கும் கல்புல. உம்மதி என்று தான் சொல்லுவாங்க, இந்த உம்மத்தை பாதுகாரு யா அல்லாஹ். இப்படியே நபி அவங்க ஷஃபா செஞ்சுட்டு இருக்கும்போது திரும்ப அல்லாஹ்ட கோபம் கூடிடும். திரும்ப நபி அவங்க சுஜூதுல விழுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், திரும்ப உயர்த்துங்க தலையை, கேளுங்க, திரும்ப உம்மதி தான், யா அல்லாஹ் இந்த உம்மத் உம்மத். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் தான் இன்றைக்கு எங்கட கையில் இருக்குது. சகோதரர்களே, நாங்க இஸ்லாத்தை பின்பற்றதோட பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்க உருவாக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதஅ அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கமா பதஅ தூபா லில் குரபா. இஸ்லாம் ஆரம்பத்தில் கரீபாக ஆரம்பித்தது. ஒத்தருமையில இஸ்லாத்தை கணக்கெடுக்க, எதிர்காலத்தில் இஸ்லாம் கரீபா மாறி காரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. இஸ்லாமா விடு, ஹாஃபிஸ் ஆக்குறதா, மௌலவி ஆக்குறதா, பயானா எல்லாம் விடு. எங்களுக்கு தெரியும், பயானுக்கு வர மாட்டாங்க, சாப்பாட்டை போடுங்க வருவாங்க. அது பயானுக்கு வாரது இல்லை, சாப்பாட்டுக்கு தான் வாரது. அதான் இன்றைக்கு பள்ளி என்றா என்ன? சாப்பாடு இருக்கணும், கிச்சன் இருக்குதா? முதல் மையத்தை அடக்கிறது, மையத்து குளிப்பாட்டத்துக்கான இடம் தான். முதல் கிச்சனை கட்டு, அப்பா வருவான் பள்ளி. எவ்வளவு எங்களை விளங்கி வச்சுட்டாங்க. சாப்பாட்டை தந்தா பைத்தியக்காரன் ஆக்கலாம், சாப்பாடை கொடுத்து இல்லை. எங்களோட தீன் பொறுமதியான, சாப்பாட்டுக்கு விற்கிற தீன் அல்ல இந்த தீன். சொர்க்கம் கிடைக்கும் சகோதரர்களே. நபியோங்க சொன்னாங்க, வஸயஊது கமா பதஅ. எப்படி கரீபாக இஸ்லாம் தொடங்கியதோ, எதிர்காலத்தில் கரீப் யாரும் கணக்கெடுக்க மாட்டார். இஸ்லாத்தை கணக்கெடுக்க மாட்டான் யாரும். நபியோங்க இப்ப துஆ கேட்டாங்க, என்ன தெரியுமா? தூபா லில் குரபா, யா அல்லாஹ் குரபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டா, வமல் குரபா யா ரசூலல்லாஹ், குரபாக்கள்டா யாரு? அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மக்கள் குழப்பின ஒண்ட சீராக்கினாங்களே, மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே, இவங்க தான் குரபாக்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய அந்தஸ்துகள் இருக்குது. அந்த அந்தஸ்துகளை அடைவதற்கு முயற்சி செய்வோம். உலகத்தில் நாங்கள் தாயிகளாக, இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இஸ்லாத்தை பின்பற்றுறது, தொழுறதோட தொழுகைக்கு 2 பேரை கூப்பிடுறது, ஜகாத் கொடுக்கிறதோட ஜகாத் கொடுக்க வைக்கிறது. எவ்வளோ கூட்டாளிமா இருக்கிறாங்க, காபியர்கள், முஷ்ரிக்கள், யஹூதிகள், நசாராக்கள். கொஞ்சம் இஸ்லாத்தை பேசுறது, அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், நாம் உயர்ந்த சொர்க்கவாதிகளாக மாறிவிடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த உம்மத்தாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதை போல முக மலர்ச்சி உள்ளவர்களாக எங்களை ஆக்குவானாக. தாவத்துடைய தாயிகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், தொழுகையின் பக்கம், நோம்பின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம், ஷரியத்தின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم